நிலவின் ஒளியில் உணர்வுகள் ஒளிகளாக வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ். சில நினைவுகள் மெதுவாக மனதை தழுவும், சில குரல்கள் இதயத்தை தொடும். அந்த குரல்களில் ஒன்றாக இன்றைய கதையை உங்களுக்கு சொல்ல வரும் நான் வானதி. வெண்ணிலா ராஜன் அவர்களின் காணுமிடம் தோறும் நின்றன் கண்ணினொளி தோன்றுதடி இந்த கதையை கேட்க இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான கதைகள் கேட்க வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அத்தியாயம் 5. அதிதேவ் வெளியே சென்றுவிட்டு வந்தவன் யாழ்னியை புத்தகங்கள் பற்றிய தகவல்களை எடுக்கச் சொன்னான். அதை எடுத்து வந்தவள் அவனிடம் மன்னிப்பு வேண்டினாள். அவன் யாழ்னியை வியப்பாய் பார்த்தான். அவனது பார்வையில் இது என்ன ரியாக்ஷன் என்று மனதில் நினைத்தாள். மேடமுக்கு சாரி கேட்க தெரியுமா? சார், ஃபர்ஸ்ட் டே பார்த்தப்ப நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா யாழ்னி என்று இறுகிய குரலில் கேட்டான். இவன் மறந்திருப்பான்னு நினச்சுமே என்று ஒரு நிமிடம் திகைத்தவள் பின்பு ஒரு நிமிர்வுடன் அவன் கண்களை பார்த்து பேசினாள். சார், அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? அங்கே அந்த பாஸ்டர்ட் என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணான், அதான் அவனை அரைஞ்சேன் என்று விளக்கம் சொன்னாள். நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க? அப்புறம் குத்துதே கொடையுதேன்னு சொல்கிறீங்க. ஏன் சார், நீங்கள் மட்டும்தான் அங்கே போகணுன்னு ரைட்ஸ் இருக்கா? ஆம்பளைனா என்ன கொம்பா முளைச்சிருக்கு என்று சீறினாள். ஆதி அவளை கண்களாலேயே எரித்தான். ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீ மட்டும் என்ன பண்ண? நீயும் உன் ட்ரெஸ்ஸும். அதுக்கே அந்த இடியட் வாலாட்டி இருப்பான். சார், என் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும், மரியாதையாக பேசுங்க. ஏய், என்னடி ரொம்ப பேசுகிற என்று அவன் பதிலுக்கு குரலை உயர்த்தி பேசினான். நானா? நீங்கள் எல்லாம் குச்சிக்கு சேலை கட்டி விட்டால் கூட சைட் அடிக்கிறவங்க. மரியாதையாக பேசுடி. உங்களுக்கு பணம் இருந்தால் போதும், நீங்கள் எல்லாம் சாடிஸ்ட். மேற்கொண்டு அங்கே என்ன நடந்திருக்குமோ? அந்த சமயத்தில் கார்த்திக் உள்ளே நுழைந்தான். அதை பார்த்த இருவரும் அமைதியானார்கள். அப்போதுதான் ஆதி யாழ்னியை ஊன்றி கவனித்தான். பிரவுன் மற்றும் பச்சை கலந்த காட்டன் சேரியில் எளிமையான அலங்காரத்தில் இருந்தாள். ஆதி இமைக்க மறந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். சார் என்ற குரலில் சுதாரித்தவனிடம் நான் கிளம்புறேன் என்றாள். வெயிட் யாழ்னி என்றவன், எனக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும், சீக்கிரம் நான் கேட்டதை ரெடி பண்ணுங்க என்று கட்டளையிடும் குரலில் கூறினாள். அடே, பழி வாங்குறியாடா என்று கண்களால் அவனை எரித்தவள், தட்ஸ் மை டியூட்டி, யூ டோன்ட் இன்டரப்ட் அதர் திங்ஸ் என்று அழுத்தமான குரலில் கூறியவள் அங்கிருந்து கிளம்பினாள். என்ன டிசைனோ, எதுக்கும் அசர மாட்டேங்குது. அன்னைக்கு அவ்வளோ சண்டை போட்டா, இன்னைக்கு தப்புன்னு மன்னிப்பு கேட்குறான்னு நினச்சேன். பரவாயில்லன்னு பார்த்தா ராட்சசியாட்ட சண்டை போட்டு போகிறா. ராட்சசி என் உயிரை எடுக்கிறா என்று திட்டியபடி ஆதி கணினியை நோண்டினான். ஆதிக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது. அப்போது ஆதி செல்லுக்கு ஃபோன் வர அவன் மும்முரமாக ஃபோன் பேசி கொண்டிருந்தான். கார்த்திக் பதட்டத்துடன் அறையை நோட்டம் விட்டு கொண்டிருந்தான். என்ன பார்க்குறீங்க கார்த்திக்? ஒன்றுமில்லை சார், அனுப்ப வேண்டிய லெட்டர் நீங்கள் செக் பண்ணணும் என்றபடி ஆதியிடம் கொடுத்தான். கார்த்திக் உள்ளே நுழையும் போது அவர்கள் இருவரையும் கவனித்தவன் சண்டை கோழிகளைப் போல இருவரும் சிலிர்த்து கொண்டு நிற்பதை பார்த்து திகைத்தான். ஆதியின் முகத்தை பார்க்க பார்க்க அவனுக்கு உதறியது. ஆதிதேவ் கண்களில் அடிபட்ட சீற்றத்துடன் இருந்தான். கார்த்திக் உள்ளுக்குள் உதறலுடன் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தான். ஆதி சைன் போடும்போது ஒரு நிமிடம் அவனை கவனித்தவன் மேஜைக்கு பக்கத்தில் ஒட்டி நின்று கொண்டான். ஆதி கார்த்திக்கை பார்த்தவன், ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க என்று கேட்டான். நத்திங் சார் என்றவன் பிடுங்காத குறையாக அவனிடமிருந்து லெட்டரை வாங்கி கொண்டு ஓடினான். ஆதி தோலை குலுக்கிவிட்டு தனது வேலையை தொடர்ந்தான். கார்த்திக் தனது இருப்பிடத்திற்கு வந்தவன் அவசரமாக தனது செல்லிலிருந்து குறுந்தகவல் அனுப்பினான். அதை பார்த்தவனின் கண்கள் பளபளத்தது. யாழினி ஆதியை திட்டிக்கொண்டே அவனது அறையிலிருந்து வெளியே வந்தாள். மித்ரா கணிப்பொறியில் வேலை செய்து கொண்டிருந்தவள் யாழ்னியின் முகம் பார்த்து திடுக்கிட்டாள். யாழ்னி, என்ன ஆச்சு? மிஸ்டேக் ஆச்சே, சாரி கேட்கலான்னு பார்த்தா அந்த சிடுமூஞ்சி தேவையில்லாமல் பேசி டென்ஷன் பண்ணுறான் என்று பொறிந்து தள்ளினாள். ஹிட்லருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணுமா, பழி வாங்குறாண்டி அந்த பக்கி என்று புலம்பினாள். அப்பா, உனக்கு டஃப் கொடுக்க ஒருத்தன் இருக்கானா, மீ வெரி ஹாப்பி என்று யோசித்தவளின் முகம் பிரகாசமாக மாறியது.
புலம்பிக் கொண்டிருந்தவள் மித்ராவை பார்க்க அவள் முகம் சந்தோஷமாய் இருந்ததை கவனித்தவள், ஏண்டி பக்கி, நான் இங்கே புலம்பிட்டு இருக்கேன், உனக்கு நான் புலம்புறது பார்க்க சந்தோஷமாக இருக்கா என்று அவளை அடித்தாள். இல்லடி யாழி, அது ஏதோ காமெடின்னு நினச்சி சிரிச்சேன் என்று அவள் சமாளித்தாள். நானே டென்ஷனில் இருக்கேன், நீ சிரிக்கிற என்று அவள் பத்திரகாளியாய் மாறினாள். கூல்டி என்று அவளை சமாதானப்படுத்தியவள், அதானே, நீ மன்னிப்பு கேட்டா உலகம் அழிஞ்சிடாதா என மைண்ட் வாய்ஸில் பேசினாள். பக்கி, இப்போ என்னடி சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலையே. மன்னிப்பு கேட்டா உலகம் அழிஞ்சிடாதான்னு சொல்லலை. ஐயோ, மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக சொல்லிட்டேன் போல என அசடு வழிந்தாள். அதை பார்த்த யாழினிக்கு சிரிப்பு வந்தது. அவளுடன் சேர்ந்து மித்ராவும் சிரித்தாள். அந்த பக்கமாக வந்த விஷ்ணு இவர்களின் சத்தம் கேட்டு நின்றான். மித்ராவின் சிரிப்பில் அவன் தன்னை மறந்து லயித்தான். அவளது ரோஜா வண்ண சுடிதாரும் அவளது கண்களில் பொங்கிய சிரிப்பையும் பார்த்தவன் கண்குட்டாமல் அவளையே ரசித்து கொண்டிருந்தான். அப்படியே எவ்வளவு நேரம் நின்றிருப்பானோ. செல்போன் ஒளியில் தலையை உலுக்கிக் கொண்டு ஃபோன் பேசிக்கொண்டே அவ்விடம் விட்டு அகன்றான். விஷ்ணு ஃபோன் பேசிக்கொண்டே ஆதியின் அறைக்குள் நுழைந்தவன் அவன் டென்ஷனாக அமர்ந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியானான். மச்சி, என்னாச்சுடா? அவன் கேட்டதும் தான் தன்னை மறந்து இவ்வளவு நேரம் யாழ்னியை பற்றிய யோசனையில் இருந்ததை நினைத்து ஆதி திடுக்கிட்டான். ஒன்றுமில்லடா. ஏன் மச்சி, இ-காமர்ஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்கிற, நேம் செலக்ட் பண்ணிட்டியா? நேம் செலக்ட் பண்ணாமல் இருப்பனா? டிமார்ட். வாவ், சூப்பர் மச்சி என்று பாராட்டியவன், மச்சி, இன்னைக்கு ஈவினிங் பிஸ்னஸ் பார்ட்டி இருக்குடா என்றான். சரி என்று தலையசைத்தவன், மச்சி, வினித் மேலே ஒரு கண் வச்சிருடா, யாரையும் நம்ப முடியாது என்று இறுகிய குரலில் கூறினான். மச்சி, சைட்டில் புக்ஸ் மத்தி மட்டும் போட்டால் போதுமாடா? இல்லைடா, புக்ஸ் ஜார்னல்ஸ் கலெக்ட் பண்ணி லிஸ்ட் பண்ணணும், அதை பற்றி டீட்டெயில்ஸ் லிஸ்ட் வேணும் என்றவனிடம், மச்சி, ஆன்லைனில் நிறைய புக் ஸ்டோர் இருக்குடா. மச்சி, டோன்ட் வரி, அதை நான் பார்த்துக்கிறேன், ஓகே என்று கட்டை விரலை உயர்த்தினான். விஷ்ணுவும் டன் என்பது போல கையை உயர்த்தினான். பிறகு சிறிது நேரம் பிஸ்னஸை பற்றி கலந்தாலோசித்தவர்கள் வீட்டிற்கு கிளம்பினார்கள். இவர்கள் வெளியே வரும்போது யாழ்னியும் மித்ராவும் கிளம்பி கொண்டிருந்தார்கள். விஷ்ணு மித்ராவை பார்வையால் வருடியபடியே காரில் ஏறினான். கார் மிதமான வேகத்தில் போய்கொண்டிருக்க அவர்களை முந்திக் கொண்டு ஒரு 2 வீலர் சென்றது. அதை யாழ்னி ஓட்டிக்கொண்டிருக்க பின்னால் மித்ரா இருந்தாள். அவர்களை பார்த்த ஆதி, பொண்ணுங்களா இதுங்க, பேய்ங்க என்று அவர்களை திட்டினான். ஏன் மச்சி இவ்வளோ டென்ஷன் ஆகிற? பின்ன என்னடா, ஜென்ஸுனா எவ்வளோ கேவலமாக பேசுகிறா என்று பொறிந்து தள்ளினான். அதை கேட்ட விஷ்ணுவோ, சுத்தம், ஜென்ஸுனாலே ஆகாதா, அப்போ டெய்லி நீ ஆஃபீஸ் களை கட்டும் என்று நினைத்தவன், கூல்டா, நம்ம ஒர்க்கை பார்க்கவே நமக்கு டைம் இல்லை, நீ டென்ஷன் ஆகாத என சமாதானப்படுத்தினான். இனி டென்ஷனே ஆக மாட்டேன், அவளுக்கு நான் யாருன்னு காமிக்காமல் விடமாட்டேன் என சூளுரைத்தவன், பேரப்பாரு, யாழினியாம், டே, அவள் யாழினி இல்லடா, யட்சினி, உயிரை எடுக்கிறவ என்று மொத்த கடுப்பையும் அவள் மேல் காட்டினான். எனது யட்சினியா? இவன் தேவதைன்னு சொல்கிறானா, வில்லின்னு சொல்கிறானா? தெய்வமே, இதுங்களை பஞ்சாயத்து பண்ணவே சரியாக போயிடும் போல இருக்கே என்று விஷ்ணு உள்ளுக்குள் ஜெர்க்கானான். மச்சி, என்ன சொன்ன? யட்சினியா? விஷ்ணு விளக்கம் கேட்க ஆதி அவனை முறைத்தான். சிறிது நேரம் நண்பர்களை பற்றி பேசி கொண்டிருந்தவர்கள் விஷ்ணுவின் வீட்டிற்கு சென்று அங்கே ரெஃப்ரெஷ் செய்து கொண்டு புறப்பட்டார்கள். அதிதேவ் கிரே கலர் கோட் ஷூட்டில் மெல்லிய தாடியுடன் கண்களில் கூலர்ஸுடன் கம்பீரமாக வந்தான். விஷ்ணு பிரவுன் கலர் கோட் ஷூட்டில் ஆணழகனாய் இருந்தான். இருவரும் அவனது ஃப்ரெண்ட் ஒருவனின் பிஸ்னஸ் பார்ட்டிக்கு சென்றார்கள். அடிக்கடி அவர்கள் பிஸ்னஸ் பார்ட்டிகளுக்கு செல்வது உண்டு. ஆதியும் விஷ்ணுவும் உள்ளே நுழைந்த போது ஆதியின் ஆண்மை மிளரும் தோற்றத்தை பார்த்தவர்கள் அனைவரும் அவனிடம் பேசினார். விஷ்ணுவும் அவர்களுடன் பேசி கொண்டிருந்தான். அதை பார்த்து கொண்டிருந்த வினித்துக்கு ஆத்திரமாக வந்தது. கோபமாக இருந்தவனின் முகம் ஏதோ ஞாபகம் வந்ததும் புன்னகையாக மாறியது. ஹாய் என்றபடி அவர்களை இருவரையும் பார்த்து கையசைத்தான். அவனை பார்த்ததும் ஆதியின் முகம் மாறியது. என்ன, புது கம்பெனி ஆரம்பிக்கிறியாமே, அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு வந்தேன் என்று அவன் ஏளனமாக கூறினான். அதை கேட்ட ஆதிக்கு கை முஷ்டி இறுகியது. பக்கத்தில் நின்றிருந்த விஷ்ணு அவன் கையை பிடித்து சமாதானம் செய்தான். சைட் பேரு டிமார்ட்டா? சூப்பர், புத்தக கடை வைக்க போறியா என்று நக்கலான குரலில் கேட்டான். அதை கேட்ட இருவரும் அதிர்ச்சியானார்கள். இவனுக்கு எப்படி தெரியும் என்று விஷ்ணு அதிர்ச்சியானான்.
ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ தம்பி, போய் பொழப்ப பாரு, என்னை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்று நக்கலான குரலில் கூறிவிட்டு சென்றான். மச்சி, நாம பேசினது இவனுக்கு எப்படி தெரியும்? பக்கத்துல இருந்து கேட்டவன் மாதிரியே சொல்றான். விஷ்ணு அதிர்ச்சியான குரலில் கேட்டான். தெரியலடா என்று சொன்னவனுக்கு ஏனோ அன்று வினித்துடன் பேசிக்கொண்டிருந்த யாழ்னியின் முகம் ஞாபகம் வந்தது. அதை நினைத்ததும் அவன் கண்கள் இரண்டும் செந்நிறமாக மாறியது. அதே சமயத்தில் யாழ்னி டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது அவளது செல்லுக்கு மெசேஜ் வந்தது. அதை திறந்து பார்த்தவள் அதிர்ச்சியில் உறைந்தாள்.